வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இது உங்கள் இந்து டைம்ஸ். நான் உங்கள் இந்திரா சின்னக்கண்ணன். வணக்கம். எனது முந்தைய பதிப்புகளில் ராஜராஜ சோழனின் பிறப்பையும் அவரின் ஆளுமை திறனையும் போர்க்களத்தில் பல தேசங்களை வென்று திக்கெட்டும் சோழர்களின் பெருமையை தன் வீரத்தால் நிலைநாட்டியதைக் கண்டோம். இப்பதிப்பில் சோழர்களின் வரலாறு இவரின்றி அமையாது என்பதற்கு சான்றாக பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றளவும் கம்பீரமாக நிற்கும் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் வரலாற்றை காண்போம். ஒற்றை கல்லால் கலைநயம் மிஞ்ச, காண்பவர் கண்களில் எழில்நயம் கொஞ்ச, தமிழர்களின் அடையாளம், தமிழ் மண்ணை ஆண்ட மாபெரும் வீரனின் அடையாளம் என்று மார்தட்டி கூறும் தன்னிகரற்ற தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம். தனது வெற்றி பயணத்தின் போது காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கண்டு வியந்த மன்னன் தன் சோழ மண்ணில் இதைவிட பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்ட எண்ணினார். அச்சமயத்தில் தஞ்சையில் பெரும் மழை காரணமாக மக்கள் குடியிருப்புகளை இழந்தனர். மேலும் மழை நீரால் சேமித்து வைத்த தானியங்கள் அனைத்தும் அடித்துச் செல்லப்பட்டன. இதனை கண்ட மன்னன் இதற்கு தீர்வாகவும் தன் கனவின் நினைவாகவும் கிபி 1010ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம். இது 1003ஆம் ஆண்டு முதல் 1010ஆம் ஆண்டு வரை, அதாவது 6 ஆண்டுகள் கட்டப்பட்டது. கோவிலின் மொத்த அமைவிடம் 45 ஏக்கர், 790 அடி நீளமும் 400 அடி அகலமும் கொண்டது. என் திசை காவல் தெய்வங்களுக்கு கோவிலை சுற்றி 36 பரிவாரங்கள் கட்டப்பட்டுள்ளன. கோவிலின் சுற்றாலயத்தில் விநாயகர், முருகன், சண்டீசர் சன்னதிகளும் வடக்கு நோக்கி பெரியநாயகி அம்மன் கோவிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இவரின் காலத்திற்கு முன்பு வரை கோவில் வாசல்களில் பிரம்மாண்ட கோபுரங்கள் கட்டும் முறை இல்லை. ஆனால் இக்கட்டுமானத்தில் முதல் தளமாக மராட்டிய நுழைவாயில், இரண்டாவதாக 5 நிலைகள் கொண்ட கேரளாந்தகன் நுழைவாயில், மூன்றாவதாக 3 நிலைகளை கொண்ட ராஜராஜன் நுழைவாயில், இதனை தொடர்ந்து நந்தி மண்டபம், இதில் ஒரே கல்லால் செய்யப்பட்ட நந்தி அமைந்துள்ளது. கோவிலின் முக்கிய அம்சங்கள். ராஜராஜன் தமிழ் மீது கொண்ட ஈடுபாட்டினை இக்கோவிலின் கட்டுமானத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். அதன்படி தமிழில் உயிர் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. இக்கோவிலின் உயரம் 216 அடி. உயிர் எழுத்துக்கள் 12. கோவிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி. மெய் எழுத்துக்கள் 18. சிவலிங்க பீடத்தின் உயரம் 18 அடி. மேலும் தமிழ் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை 247. இக்கோவிலில் உள்ள சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி. இப்படி தன் கட்டுமானத்தில் தமிழை 2 இணைத்தே கட்டியுள்ளார் ராஜராஜ சோழன். இதைத் தொடர்ந்து இக்கோவிலின் கோபுரத்தில் 15 நிலைகள் உள்ளன. கீழிருந்து மேலாக ஒன்றுக்கொன்று அளவு குறைந்து பிரமிடை ஒத்ததாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்படைப்பின் உச்சமாக இக்கோவிலின் விமானம் 80 டன் எடை கொண்ட ஒற்றை கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது. இத்தகைய விமானத்தை கோபுரத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றது இன்றளவும் அறிவியலாலும் அறிய முடியாத விந்தையாகவே உள்ளது. இக்கோவிலில் 12 அடி நீளமுள்ள கலசத்தில் பேரிடர் காலங்களில் உதவும் வகையில் தானியங்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இக்கோவிலில் 4 தரிசன வாசல்கள் உள்ளன. முதல் வாசல் இதில் பூமிக்கு அடியில் உள்ள ஜீவராசிகள் தரிசிப்பதற்காக, 2ஆம் வாசல் மனிதர்கள் தரிசிப்பதற்காக. இதன் சிறப்பம்சங்களாக முதலில் காண்போரை பிரமிப்பில் ஆழ்த்தி இருள் சேர்ந்த நறுமணத்தை உணர்த்தி அதன் பின் தீபத்தின் ஒளியால் லிங்கத்தை தரிசிக்கும் வண்ணம் இத்திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. 3ஆம் வாசல் அரசர் ராஜராஜ சோழன் மட்டும் தரிசிப்பதற்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வாயிலின் உயரம் அரசரின் உயரத்தை ஒத்தே அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 4ஆம் வாசல் தேவர்களும் வானோர்களும் தரிசிப்பதற்காக. நேயர்களே, இப்பதிப்பில் இதுவரை தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் ஏன் கட்டப்பட்டது, அதன் சிறப்பம்சங்கள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இக்காலத்தையே சோழர்களின் மாபெரும் பொற்காலமாக கருதப்படுகிறது. நன்றி நேயர்களே. எனது அடுத்த பதிப்பில் திக்கெட்டும் தன் சோழர்களின் வெற்றி முரசை ஒலிக்கச் செய்த வேங்கையின் இறுதி நாட்களை காண்போம்.